பெண்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. எங்க பார்த்தாலும் இந்த நிலைதான் இருக்கிறது. ஒரு 2 வாரத்துக்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு 8 வயசு குழந்தை, பெண் குழந்தை 8 வயசு, அந்த பெண் குழந்தைய ஒருத்தன் இழுத்துன்னு போய் பாலியல் வன்கொடுமை பலாத்காரம் பண்ணி கெடுத்து விட்டான். ஒரு கொடூரம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை 2-3 வாரங்கள். அதற்கு நாங்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்தோம், போராட்டம் பண்ணோம். நம்முடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள் நேரடியாக அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மா ஆறுதல் கொடுத்து என்கிட்ட போன்ல பேச வச்சாங்க. அந்த அம்மா என்கிட்ட கேக்குது, ஐயா என் குழந்தைக்கு நியாயம் வேணும் ஐயா, என் குழந்தை நிம்மதியா தூங்க மாட்டுது ஐயா. என்ன வயசு? 8 வயசு. அப்போலாம் எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி அப்படியே ஊத்து பேசுறப்போ, ஐயா அவனை எப்படியாவது பிடிச்சி அவனை முடிச்சுடுங்க ஐயா, அவன் இருக்கக்கூடாது ஐயா. இந்த ஆதங்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள், அனைத்து தாய்மார்கள் மனதில் ஆழமா இருக்கு. ஏன்னா வெளியில தெருவில் போக முடியல. பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள், பெண் பிள்ளைகள் போயிட்டு ஐயோ பத்திரமா என் பொண்ணு வருமா, ஸ்கூலுக்கு போயிட்டு என் பெண்ணு திரும்பி பத்திரமா வருமா, காலேஜுக்கு போய் என் பெண்ணு திரும்பி வருமா, வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு தினம் இந்த தாய்மார்கள் படுகின்ற அவது. இது இங்க சென்னையில மட்டும் இல்லமா, தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலையில் தான் இருக்கின்றார்கள். ஏன்னா இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. 2 மாதத்திற்கு முன்பு சென்னையில் உள்ள அண்ணா நகரில் இதே போன்ற ஒரு சம்பவம். அந்த குழந்தைக்கு வயது 12. இதே சம்பவம் வேலூர் மாவட்டத்தில் அந்த குழந்தைக்கு வயது 14. பொள்ளாச்சியில் நடந்தது, அந்த குழந்தைக்கு வயது கிட்டத்தட்ட 16. சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம், இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு கொடூரன் எந்த கட்சியை சார்ந்தவன்? திமுக கட்சியை சார்ந்தவன். ஒரு கொடூரன். அவனுக்கு திமுக கட்சியில உள்ள பெரிய பாதுகாப்பு. அண்ணா யூனிவர்சிட்டியில போய் அங்க இருக்கின்ற பெண்களை சீண்டல் செய்து, வன்கொடுமை செய்து, பாலியல் வன்கொடுமை செய்து, அதை போட்டோ பிடிச்சி அந்த பெண்களை மிரட்டி இது வாடகையா வச்சிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட யாரும் போக முடியல. ஏன்? யார் பாதுகாப்பு? திமுக பாதுகாப்பு. திமுக பாதுகாப்பு. வெக்கக்கேடியா இது போன்ற கொடூர பையனுங்களும் இல்ல. சரி, நான் அப்படி பேச மாட்டேன், ஆனா பேச வைக்குது. ஏன்னா அந்த உணர்வுகள்ல சாதாரணது கிடையாது. இவன்கள்லாம் இருக்கக்கூடாதியா, முடிச்சுன்னையா. ஆனா திமுக இது போன்ற கொடூர மோசடிக்காரன்கள் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கேட்டா அது ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. யார் சொல்றது? திமுக காரங்க. அது ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. எங்கயா சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவம் நடப்பதற்கு அந்த சூழலை உருவாக்கியது யாரு?